நான் பேசிகிட்டே இருப்பேன், ஆனால் அது அவங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படின்னா நடக்காது. யார் எங்கே எப்போ யார்கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க, எத்தனை மணிக்கு கொடுக்க போகிறாங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்கு. பட் நம்ம அனுப்புகிற மெசேஜ் இல்லை நம்ம கொடுக்குற கம்யூனிகேஷனில் அது ப்ராப்பராக இருக்கா? ப்ராப்பர் வேலை உங்களுக்கு கம்யூனிகேஷன்றது வந்துட்டு ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒருத்தர் மட்டுமே ஃபாலோ பண்ணுற விஷயம் கிடையாது. 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 பேர் கரெக்டாக போயிட்டு 3 பேருக்கு கரெக்டாக இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா? மற்ற எதுவாக இருந்தாலும் யார் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க? உங்களுக்கு சொன்னால் அந்த வேலை நடக்கிறதுக்காக தான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போகிற ஒரு கம்யூனிகேஷன் அங்கே நடக்குது. அதை விட்டுட்டு சொல்லிட்டோம் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. இன்ட்ரடக்ஷன் கம்யூனிகேஷன் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனோட பேக் போனாக இருக்குது. இது வந்து கிளியராக ஒரு கம்யூனிகேஷன் வந்து போனால் மட்டும்தான், ரிசீவர்கிட்ட போனால் மட்டும்தான் ப்ராப்பரான ஒரு ஒர்க் மோடுன்றதே நடக்கும். இது வந்துட்டு எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் வந்து லேக் ஆச்சுன்னா நமக்கு காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ், ப்ராஜெக்ட் டிலேஸ், ஒர்க் பிளேஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து டிலே ஆகுது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வந்து எடிட்டர்ஸ்க்கும் சரி, கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் சரி, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ஒர்க் டிலே ஆகும். அந்த ஒர்க் டிலே ஆகுறதால கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு கமெண்ட் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எடிட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணால் எனக்கு ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேஷன் வரல, ஸோ ரிப்பீட்டட் அந்த ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுதோ ஒன்ஸ் அதை வந்து ரீஅஷ்யூர் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் இப்படி தான் கரெக்டாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு யூஸ் கிளியர் அண்ட் சிம்பிள் லாங்குவேஜ். இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ நியூ கம்மர் ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற இப்போ ஒரு கம்பெனி நேமு இல்லை கிளைண்ட் நேமு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக புரியாது. வந்து ஸ்டார்டிங் 1 டேயில் அவங்களுக்கு என்ன புரியும்? கண்டிப்பாக அது புரியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக சொல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் நேம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, இபிஎஸ் சொல்கிறோம். புதுசாக வந்தவங்களுக்கு எப்படி அது புரியும்? அது என்னன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இபிஎஸ் வந்து என்ன கம்பெனி, அதுக்காக நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். அது அவங்களுக்கு புரியலையா 1 or 2 டைம்ஸ் நம்ம சொல்லணும். நமக்கு வந்து வேறு ஒர்க் இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணணும், இப்படி தான் சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அட் லாஸ்ட் வந்து என்ன நிற்கும் அப்படின்னா அவங்க எனக்கு ப்ராப்பராக கம்யூனிகேஷன் கொடுக்கல, ஸோ அதனால் என்னோடய ஒர்க் டிலே ஆகுது. இதுதான் வந்து ரிப்பீட்டட் மோடில் நடந்துகிட்ருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அது வீடியோ எடிட்டர் இல்லை ப்ராஜெக்ட் ஒன்று டிசைன் யாராக வேணா இருக்கட்டுமே, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லேப்டாப் கொடுத்துட்டு இந்த ஒர்க் தான், ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு எடிட்டிங் தெரிஞ்சாலுமே ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இதுதான் இந்த டாபிக் தான், ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். அதர்வைஸ் அவங்களுக்கு புரியாது. குட் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான், நான் போகிறேன், என்னோடய ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் இந்த ஒர்க்கு தான் இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட ஒர்க் வந்து ப்ராப்பராக போகுமே தவிர்த்து அதை விட்டுட்டு அந்த ஒர்க் வந்து அப்படியே பெண்டிங் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, ஒரு 2 வாட்டி வந்து ப்ராப்பராக சொல்லி தருவீங்க யாராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இதுதாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆனால் கூட, அதுவுமே ஒரு கம்யூனிகேஷன் தான், ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆனால் கூட அதுவுமே அவங்களுக்கு அடுத்த வாட்டி இவங்கக்கிட்ட கேட்கலாமா, எதுக்கு நமக்கு வேணாம் நம்மளேன்னு சொல்லிட்டு தப்பாக பண்ண ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் நாட் த ரைட் திங்கில். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன்றது வந்துட்டு எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு தான் ஃபர்தராக பார்க்கணும். காமன் ப்ராப்ளம்ஸ், ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். நம்ம காமனாக கம்யூனிகேஷன்றது வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அன்கிளியர் மெசேஜஸ், சேனல் ஓவர்லோடட், லேக் ஆஃப் அப்டேட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அன்கிளியர் மெசேஜஸ்னால் இப்போ வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு முஸ்கான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அது யார் எந்த ஒர்க் வேணாலும் இருக்கட்டும், கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அது புரியாது, என்ன இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். திருப்பி அவங்க ஒரு டீட்டெயில் சொல்லுவாங்க. திருப்பி இந்த கான்வர்சேஷன் வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து கேட்குற டைமை விட தாண்டிடும். இப்போ ப்ராப்பராக வந்து இந்த இன்வாய்ஸ், இந்த கிளைண்ட்டோட இன்வாய்ஸ் எனக்கு இத்தனை மணிக்கு வேணும் அப்படின்னு அவங்க பிஃபோராகவே ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு மட்டும் சொல்ல, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஃபர்தராக வந்து மூவ் ஆகிட்ருக்கும், அந்த இன்வாய்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா?
சேனல்ன்றது வேறு எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப், இமெயில், அப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ வேரியேஷன் இருக்கோ அதுதான் சேனல். ஒவ்வொரு எடுக்கோங்க. உங்கள் டீம் இருக்குது, நீங்கள்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க இதுதான் அப்படின்னு, திருப்பி மெயிலையும் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு மைண்டில் இருக்கும், சரி ஓகே இத்தனை வேரியண்ட்டாக இருக்குது, ஒரே விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்போஸ் குரூப்பில் அவங்க ஒரே ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர மெசேஜஸில் அது இருக்காது. நாளைக்கு என்ன ப்ரூஃப் இருக்கும் நான் வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு? ஸோ மெயில், வாட்ஸ்அப் இண்டிவிஜுவலாகவும் சொல்கிறது வந்து கம்யூனிகேஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட், லேக் ஆஃப் அப்டேட்ஸ். இப்போ முஷ்கான் இருக்காங்க, எஸ்தர் இருக்காங்க, லாவண்யா இருக்கீங்க. 3 பேரும் வந்து எடிட்டருக்கும் ஒன்று அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்து கிளைண்ட் வராங்க, எக்ஸாம்பிள் ராம்கிட்ட அதை அசைன் பண்ணோம். அந்த கிளைண்ட் வந்து ராம்கிட்ட டைரெக்டாக வந்து சொல்லாமல் உங்கள் மூலியமாக தானே போகும், அதனால் உங்ககிட்ட இன்ஃபார்ம் சொல்கிறாங்க. ஒரு 10 இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து எத்தனை சொல்லுவீங்க? 10 உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த இடத்துலையும் கொஞ்சம் தேவையில்லாமல் நெகட்டிவ் ரிமார்க்ஸாக வரும். நான் 10 விஷயம் சொன்னால் நீங்கள் ஏன் 4 விஷயம் மட்டும் ஆட் பண்ணுறீங்க? நமக்கு டைமும் வேஸ்ட்டு, போடுற எஃபர்ட்டும் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கம்யூனிகேஷன்றது ப்ராப்பராக வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணி கேட்குறது இப்போ மேபி பண்ணுறோம், பட் அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷனாக இருக்கும். சரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 நடந்திருக்கு. ஒன்று வந்துட்டு சின்ன வயசில் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. நான் ஒரு 5th 6th அந்த மாதிரி படிப்பேன். டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கும்போது மேம் வந்து கையை வச்சுட்டு முட்டி போட்டு உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே உட்காந்துட்டேன் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை பிரியா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ குழந்தைல என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. எதுக்கு என்ன வேணான்னு சொன்னாங்கன்னே எனக்கு தெரியல. பட் அடுத்தடுத்து டான்ஸ் போகும்போது புது பசங்கள்லாம் நிறைய பேர் போகிறாங்க. எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அது, அவங்க ஒழுங்காக உட்கார சொல்லியிருந்தா நான் உட்காந்துருப்பேன்ல, அவங்க உட்காருங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஸோ முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும், எனக்கு அது தெரியாது, நான் புதுசாக போனேன், எனக்கு என்ன தெரியும்? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெக்ரெஷன் வந்து இன்னும் இருக்குது. அவங்க ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே நான் அதை யோசிப்பேன். அதனால் நான் அதை ஷேரும் பண்ணுறேன். ஸோ கம்யூனிகேஷன்றது ஜஸ்ட் லைக் என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலான்னு கிடையாது. இப்படி தான் சொல்லணும், இதை தான் சொல்லணும்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, ஓகேங்களா? இப்போ கம்யூனிகேஷன் வந்து ஒரு இடத்துல ஸ்லைட் ஆகுது அப்படின்னா என்னென்ன ஆகும்? கம்யூனிகேஷன் வந்து ஃபால் ஆகுது, அது யாருக்கும் போய் ரீச்சே ஆகலை அப்படின்னா எந்தெந்த விதத்தில் ஆகும்னா, ஜார்கன் ஓவர்லோட். உங்களுக்கு சில டெக்னிக்கல்ஸ் வேர்ட் தெரியும். ஆக்சுவலாக இப்போ நியூவாக வரவங்களுக்கும் சரி, இல்லை 3rd பர்சன் இருக்காங்க பட் அவங்களுக்கும் இந்த ஒர்க் வந்து புரியணும் அப்படின்னா நம்ம டூ மச் ஆஃப் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஜார்கன், ஓகேங்களா? இப்போ ஒரு எடிட்டர், டிசைனர், ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட கான்காலில் இருக்கீங்க, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் இருக்காங்க, கிளைண்ட்டும் இருக்காங்க, 4 பேர் பேசுகிறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஒரு வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் புரிகிற மாதிரி அந்த விதத்தில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன்றது ஃபுல்ஃபில் ஆகும். ஒன் வே கம்யூனிகேஷன், நான் பேசிகிட்டே இருப்பேன் ஆனால் அது அவங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படின்னா நடக்காது. மேபி இப்போ நான் பேசுகிற மாதிரி எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களுக்கும் தெரியணும். டிலேடு ரெஸ்பான்ஸ், இப்போ மெசேஜ் வந்து இது முடிச்சிட்டேன்னு நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு டேக் சம்டைம்ஸ், கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு அதுக்கு வந்து சரி ஓகே இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம ரிப்ளை பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணாதான் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த அப்டேஷன் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த மெசேஜுக்கு வந்து ப்ராப்பர் ரிப்ளை கிடையாது அப்படின்னா அங்கேயும் ஒரு கம்யூனிகேஷன் வந்து லேகாக இருக்கும். கம்யூனிகேஷன் வந்துட்டு எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா? நான் இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த கம்யூனிகேஷன் வந்து சூப்பராக இருக்கணும், லீடர்ஸ் வந்து என்ன வேணால் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது. ஆஸ் அ டீம் லீடாக இருக்கட்டும், அசோசியேட் லீடாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே கம்யூனிகேஷன்றது அவங்களுக்கு கீழே உள்ளவங்கன்னு கிடையாது, அவங்களோட கொலீக்கு அது ப்ராப்பராக புரியணும். ஒரு டீம் லீட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களோட ஃபீட்பேக் கேட்டால் மட்டும்தான் தெரியும். அதர்வைஸ் வந்து டீம் லீட்னா ஜஸ்ட்டு சொன்னால் போதும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு நியூ ஐடியாஸ் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் ஆட் பண்ணலாம், இப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து லிசன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்களை வந்து கிளியராக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்கள் டீம்ஸ் கிட்ட நீங்கள் சொல்ல முடியும். ரெடியூஸ் மிஸ் கம்யூனிகேஷன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சொல்லிட்டோம் இந்த மீட்டிங்கில் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அவங்களுக்கு இப்போ ரைட் பண்ணி கூட இதுதான் டிஸ்கஷன், ஆல்ரெடி இப்போ நீங்கள் மீட்டிங் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணுறதில்ல, அவங்கக்கிட்ட காமிச்சு இந்த பாயிண்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
இது மூலமாகவும் வந்து உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் மறந்தாலுமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து திருப்பி ஞாபகம் வரும். நம்ம கேட்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு ப்ராப்பராக சொல்கிறீங்க. இப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்குது இல்லை வாட் எவர் நடக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க இன்றைக்கி லீவில் இருக்காங்க, நாளைக்கு வந்து கேட்குறாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னா, சும்மா ரேண்டமாக சொல்லாமல் நீங்கள் நோட் பண்ண பாயிண்ட்ஸு இல்லைனா வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்போ வச்சுருக்க இதை வச்சுட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் உங்களுக்கு வேறு விஷயமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக நடக்குமானா நடக்காது. ஸோ இது என்ன, அவங்க சொல்லிட்டாங்க ஓகே, 2-3 வாட்டி கேட்டாலும் அவங்க எப்படியும் சொல்ல போகிறது கிடையாது. நம்ம பண்ணிடுவோம், பண்ணிவிட்டு அது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஹேண்ட்லிங் மிஸ்கம்யூனிகேஷன், இதை வந்து இந்த மிஸ்கம்யூனிகேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதில் வந்துட்டு என்ன மிஸ் ஆகியிருக்கு, என்ன சொல்ல வர, என்ன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகியிருக்கு. இல்லை உங்கள் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும், பட் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்களானா பண்ண மாட்டீங்க. சில இடத்துல மிஸ் ஆகும். நான் பேசுகிறது எதுவுமே புரியல, இல்லைனா வந்து மீட்டிங்கில் சொல்கிறது சம்டைம் புரியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே கிளாரிஃபை பண்ணலாம். அந்த டவுட்ஸோடவே நீங்கள் அடுத்தடுத்த ஒர்க் கண்டினியூ பண்ணும்போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு ஒன்ஸ் அந்த டவுட் இருக்குன்னா, இந்த டவுட் இருக்குது, அது எப்போயா இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் அந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து மிஸ் ஆகிடுச்சு, மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதை உங்கள் டீம் லீடர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ ஏன் வந்துட்டு தப்பு பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிகாரமாக கேட்குறத விட்டுட்டு சரி ஓகே இந்த தப்பு நடந்துருச்சா, ஓகே ஃபைன், இது எப்படி கரெக்ட் பண்ணலான்னு சேர்ந்து பேசணும். அதை விட்டுட்டு சரி ஓகே டீம் லீடாக இருக்கட்டும், யார் அவங்க கூட இருக்கவங்களா இருக்கட்டும், ப்ளேமை வந்துட்டு சும்மா ஒருத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, ஓகேங்களா? அதை தான் வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் மூலமாக பார்க்கணும். யார் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணாமல் இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், ப்ராப்பரான வேலை சொல்யூஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒரு ப்ராப்பரான வேலை இல்லாமல் இம்ப்ராப்பரான வேலை இருக்குது அப்படின்னாலே அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஒர்க் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் என் ஒர்க்கா, நீங்கள் ஏன் சும்மா என்கிட்டே இதை தரீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க தான் இருக்காங்கல்ல இவங்க தான் இருக்காங்கன்ட்டு ஒரு அன்ப்ரொஃபஷ்னலாக சொல்லாமல் சரி ஓகே வெயிட், இந்த ஒர்க் வந்து நான் தான் பண்ணணுமா, நான் இதை பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபர்தராக இதை நான் எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைனா ஓகே இப்போதைக்கு என்னால் அது முடியாது, ஸோ அடுத்தது வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பொலைட்டாக சொல்லணும். நீ வாப்போ அந்த மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷ்னல் திங்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சார் நான் சொன்னேன் அதை அவங்க தான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணாமல் சரி ஓகே சார் இனிமேல் வந்து பார்த்து பண்ணிடுறோம் ஒரு கம்யூனிகேஷனும் கொடுக்கணும். ஓகேங்களா? சூஸ் த ரைட் சேனல். மோஸ்ட்லி வந்து இப்போ வாட்ஸ்அப்பை விட மெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது ஸோ பெட்டர். அதை தான் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. எல்லாருமே வந்து லீவ் பெர்மிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது, எனக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்னோடய ப்ராப்பர் ஒர்க் வந்து பண்ண முடியல, மென்டலி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் போடாமல் அது மெயிலாக போட்டிங்கன்னா மட்டும்தான் அஃபிஷியலாக வந்து இருக்கும். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் போனால் டெக்ஸ்ட்டாக தான் அது போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே ப்ராப்பர் கம்யூனிகேஷனாக அது மெயில் மட்டும்தான். எல்லாத்துக்குமே நான் மெயில் அனுப்பணுமா, ஃபார்மலாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டீயா காஃபியாக நான் கேட்கும்போது நான் எப்படி மெயில் பண்ண முடியும், வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ண முடியும். எந்த கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு நான் எது எடுக்கணும்னு ஒரு வே இருக்குது. சரிங்களா? எதுவுமே புரியல, மெயிலும் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பும் இப்போ புரிஞ்சுக்க முடியாதுன்னா கூப்பிட்டு வச்சு பேசுங்க. கம்யூனிகேஷன் வந்து எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணணும், என்ன வேணால் பேசலாமா, எப்படி வேணாலும் பேசலாமா, யார்கிட்ட வேணாலும் பேசலாமா அப்படின்றது வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன பேசணும் நம்ம, சரி ஓகே உங்களுக்கே சொல்கிறேன், உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் டீம் லீட்கிட்ட டைரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு இருக்க ஒர்க்கில் வந்து அவங்க மறந்துடுவாங்க, அதுவே அவங்க கான்ஷியஸாக இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து ஏதாவது சிஸ்டம் ரிப்பேராக இருக்குது இல்லை இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா நான் அங்கே இருக்கேன் சர்மினா, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா அது வந்து சார்ட் அவுட் ஆகும். மற்ற எதுவாக இருந்தாலும் யார் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, உங்களுக்கு சொன்னால் அந்த வேலை நடக்கிறதுக்காக தான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போகிற ஒரு கம்யூனிகேஷன் அங்கே நடக்குது. அதை விட்டுட்டு சொல்லிட்டோம் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. யாருக்கிட்ட என்ன எப்போ அதை சொல்லணுன்ற ஒரு இது வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். எப்படி சொல்கிறது, இங்கே இருக்கீங்க இப்போ என்னை கூப்பிட்டுட்டு வந்து சொல்லலாம், ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறது, உங்களுக்கு இமீடியட்டாக வேணும் டைரெக்டாக கூப்பிடலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். பட் உடனே கிடைக்கிற விஷயத்துக்கு
வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இப்போவே வேணாம் எனக்கு அப்படின்னா டிஸ்கஷன் டைரெக்டாக வந்து பேசுனீங்கன்னா தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது மட்டும் கிடையாது. இப்போ லீவ் சொல்கிறீங்க அப்படின்னா கமலேஷ் கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டா அது முடிஞ்சிருமா? முடியாது. ஒரு 3 days லீவ் போட்டிருக்கீங்க, சிக் லீவ், அது என்ன ப்ரூஃப் இருக்குது? ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அது வந்து அன்பெய்ட் தான். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராப்பராக மெயில் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா, யார் எங்கே எப்போ யார்கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க, எத்தனை மணிக்கு கொடுக்க போகிறாங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்கு. பட் நம்ம அனுப்புகிற மெசேஜ் இல்லை நம்ம கொடுக்குற கம்யூனிகேஷனில் அது ப்ராப்பராக இருக்கா? கிடையாது. இன்றைக்கி நான் லீவு, அவ்வளோதான். யாருக்கு லீவு, என்ன லீவு, எதுக்காக லீவு அப்படி சொல்லிட்டு ஒரு யோசனை வரும். இது எக்ஸாம்பிளுக்கு தான். 5th படிச்சுட்ருக்கேன். அப்போ வந்து என் கிளாஸ்லேயே வந்து பிரியான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு இருக்காங்க. சாரி, என் கிளாஸ் கிடையாது, 4th standardல இருக்காங்க. இதெல்லாம் கதை கிடையாது, உண்மைங்க. சரிங்களா? மாற்றி சொல்கிறேன்னு கேட்காதீங்க. 4th படிக்கிறாங்க. அவங்களோட ரிலேட்டிவ் வந்து எங்கள் மிஸ்கிட்ட வந்துட்டு ஒரு 4 நோட் கொடுக்குறாங்க, லாங் சைஸ் நோட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் கிளாஸ்லேருந்து வர வச்சு கொடுத்தாங்க. நான் சரி ஏதோ ரிவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி நானும் வாங்கிட்டேன். குழந்தைங்க அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. ஓகேங்களா? வாங்கிட்டதுக்கப்புறம் பிரியாவான்னு கேட்டாங்க எங்கள் மிஸ். ஆமாம் மிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி உங்கள் பெரியப்பா வந்து நோட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வாங்கிட்டு முடிச்சுட்டே போகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் வந்து கொடுக்குற அளவுக்கெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். வாங்கிட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அந்த நோட்டு எங்கள் வீட்லேயும் நான் கேட்கல, யாராவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கல. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும். கொடுத்துட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் மிஸ் கூப்பிட்றாங்க. சரி நானும் ஜாலியாக வந்துட்டதுக்கப்புறம் தலையில் கொட்டிட்டாங்க என்ன. நான் எதுக்கு என்ன கொட்டுறீங்க, என்ன மிஸ் அப்படி சொல்லிட்டு நான் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு எப்படியே நிற்கிறேன். அவங்க சொல்கிறாங்க அந்த நோட்டு அந்த பிரியா உன் பேர் தானே? ஆமாம் மிஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். 3 நோட்டு கிடையாது, உங்கள் பெரியப்பா வந்து கொடுக்கல, 4th கிளாஸில் இருக்க பிரியான்னு ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுத்தாங்க. நோட்டை கொடுத்தாங்கன்னா வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். அவங்க திட்டுறாங்க. அவங்க மேலே தப்பு. ஆக்சுவலாக என்ன செக்ஷன் என்ன பேர் அப்படி சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்ருக்கணும், இல்லை அவங்க பேரண்ட்ஸே வந்து கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுக்காம என்கிட்ட வந்து கேட்டதால் எனக்கு இந்த 2 இன்சிடென்ட் தாங்க அவங்க மேலே தப்பை வச்சுட்டு என்கிட்ட சொன்னதால் எனக்கு இது 2மே ஞாபகமாக இருக்குது. இது வந்து சின்ன விஷயமா இருக்கும், ஓகேங்களா? பட் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அளவுக்கு ஸ்டில் இப்போ நான் ஒரு 26 years ஓல்டாக இருக்கேன். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவங்கக்கிட்ட வாங்கின கொட்டும் எனக்கு ஞாபகமாக இருக்குது. எங்கள் மிஸ் வந்து நீ வேணாம் அப்படியே நீ போன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. அப்போ அவங்க ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து இது பெரிய இம்பேக்டாக இருந்திருக்காதுல்ல. ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களுக்கு நார்மலாக தெரிகிற விஷயம் கூட அது நிறைய விஷயத்தை வந்து லீட் பண்ணும். ரெகுலர் அப்டேட்ஸ், கம்யூனிகேஷன்ன்றது ஜஸ்ட்டு இப்போ பேசிகிட்டே இருக்கிறது அது மட்டும் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் நடக்குது அப்படின்னா அந்தந்த விஷயங்கள் ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் ஒழுங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம மார்னிங் மீட்டிங்கே நான் சொல்லுவேன். மார்னிங் மீட்டிங் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 weeks எனக்கு தெரியும், அங்கே ஞாபகம் இல்லை, பட் அப்போ நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து சடனாக 9:40க்கெல்லாம் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலராக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீட்டிங் இல்லாதப்போ என்ன பண்ணுவோம், வருவோம் 9:40 வரைக்கும் ரோம் பண்ணிவிட்டு இல்லை தண்ணி குடிக்கணும் ஏதாவது சொல்லிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் 9:40க்குள்ளே உள்ளே வருவோம். வந்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோமான்னு கேட்டால் சீரியஸாக நம்ம என்ன சொல்லுவோம், சரி ஓகே ஒரு 5 minutes இருக்குது, 9:40க்கு உள்ளே வந்தால் கூட ஒரு 9:45 9:50 கரெக்டாக 10 மணிங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண காலங்கள் உண்டு. இப்போ கிடையாது, ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும். நம்ம லேட் கமராக உள்ளே வந்தால் கூட அங்கே கும்பலாக நிற்கிறத பார்த்து நமக்கு ஒரு ஃபியர் ஆகுது. ஐயோ ஆரம்பிச்சிட்டானுங்களே வரதுக்குள்ளே, சரி ஓகே போய் ஜாயின் பண்ணுவோன்ட்டு பேக்கை வச்சுட்டு போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒர்க்கு தெரியுது. அந்த மீட்டிங் இல்லைனா என்ன தெரியும், சரி ஓகே அவங்களாம் சொல்லுவாங்க, டைம் இன்னும் எடுக்கும். ஓகே இதெல்லாம் எப்படியோ வந்து நம்மக்கிட்ட அவங்களே வந்து சொல்லுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத டைமும் வேஸ்ட்டு, எனர்ஜியும் வேஸ்ட்டு. இப்போ இந்த மீட்டிங் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதால ஓகே இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அசைன் பண்ணுறேன், எனக்கு இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் கொடுங்க, ஒரு டீட்டெயில் கம்யூனிகேட் இருக்கா. ஸோ அதனால் நமக்கு ஒர்க் வந்து இப்போ எனக்கு வந்து நேற்று இருக்க ஒர்க்கே பெண்டிங் இருக்குது, எனக்கு என்னை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த மீட்டிங்கில் அது முடியுது. ஓகே வீக்லி மீட்டிங்கும் அப்படி தான். நான் வந்து டெய்லி மீட்டிங் மட்டும் பற்றி சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. இப்போ வீக்லி நடக்கிற மீட்டிங்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து சுதீஷ்கே தெரியாத அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யாரையும் வந்து புண்படுத்துவதற்கல்ல. இப்போ அவங்க வந்துட்டு அவங்களுக்கே தெரியாது, அவங்கள மட்டும் நான் சொல்லலை, யாராக வேணா இருக்கட்டுமே. மீட்டிங் வரும்போது நான் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணேன், இல்லை எந்த கிளைண்ட்டுக்கு பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்ததுன்னா தெரியாது.
அவங்க ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெட்டாக இருக்கவங்க கிட்டயாவது கேட்டிருக்கணும், இல்லை அவங்களாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டுமே இல்லைன்றதால அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் ப்ராப்பராக வந்து இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடந்ததால தான் வர டேட்லலாம் அவங்க ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சு இந்த மாதம் மீட்டிங்கில் வந்து அவங்களால சொல்ல முடிஞ்சது. இப்போ ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சுன்னு இருக்கா, அது வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ப்ராப்பராக டீட்டெயில் கொடுத்ததால மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது எந்த ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது, இல்லை எந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு, இல்லைனா வந்து எத்தனை ப்ராஜெக்ட் முடிச்சுன்னு மட்டும் சொல்லுன்னா நமக்கே தெரியாது. நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம், எனக்கு வந்து முடிச்சது மட்டும் தெரியுங்க, 5 முடிச்சிருக்கேன், இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு தான் தெரியும். உங்கள் கம்யூனிகேஷன் வந்து கிளியராக, ஓப்பனாக, போல்டாக இருக்கணும். எல்லாத்தையும் வந்து இதை சொன்னால் அவங்க என்ன ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறேன், இதை சொன்னால் அவங்க என்ன யோசிப்பாங்க, இதை சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி கிளியர் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா, நமக்கு ஒன்று தெரியணும் அப்படின்னா போய் கேட்கலாம். ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா லிசனருக்கு வந்து அது புரியவே இல்லை அப்படின்னா அந்த பேசுகிறதே வேஸ்ட். சப்போஸ் உங்களால் இம்மீடியட்டாக கேட்க முடியலன்னா கூட அதை நோட் பண்ணி வச்சுட்டு கேட்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அடுத்து ஒரு நியூ டாபிக் வந்ததுன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதே டவுட்டாக இருக்கும் போது அதுக்கு ரிலேட்டட் ஃபுல்லாக வர எல்லாமே உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும், எதுவுமே புரியாது. இப்போ வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பேசிகிட்டே இருக்கேன், இந்த ஸ்லைடு எதுவுமே கிடையாது, ஒரு பிக்சர்லெஸ்ஸாக இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது புரியுமான்னு கேட்டால் புரியாது. இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பேசுகிறது வந்து ஒழுங்காக பேசினால் தவிர்த்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கே புரியாது. ஆக்சுவலாக நாங்கள் உட்காந்துட்டு இருந்தாலுமே, ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணோம் யாராவது பேசும்போது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் போட்டால் இன்னும் கிளாரிஃபைடாக இருக்கும். இப்போ சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், இப்போ ஒரு சேல்ஸ் இவ்வளோ இருக்குங்க, இந்த மாதத்தோட சேல்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா வெறும் வேர்ட்ஸை மட்டும் சொன்னால் புரியாது யாருக்கும். சாட்ஸ் இல்லை கிராஃப்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ ஒரு 60 வேர்டு இருக்குது, 60 வேர்டையும் வந்து பெருசாக காமிச்சா உங்களுக்கு புரியுமா? எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதில் எது முக்கியமானது, ஸோ அதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு மெயினாக பார்க்கணும். இப்போ நம்ம அட்டனன்ஸே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு க்ரீனில் இருக்க எதுவுமே தெரியாது, ஆப்சண்ட்டாக இருக்கிற 2 மட்டும் தானே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பாயிண்ட்டும் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கும். 1000 வார்த்தை பேசுகிறத விட இந்த மாதிரி டயக்ராம், இமேஜஸ் மூலமாக ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதனால தான் நானும் டிசைனாக இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஒன்ஸ் உங்களுக்கும் அது புரியும். ஒரு கம்யூனிகேஷன் வந்து கிடைக்காததால், இப்போது ஒரு நியூ ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா வந்து நியூவாக உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அது கம்யூனிகேஷனே இல்லாமல் அது வந்ததை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதோட டீட்டெயில் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஓகே, லாஸ்ட்டு கன்க்ளூஷன். சொல்ல வந்ததை வந்து எப்போவுமே கிளியராக சிம்பிளாக சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு ரொம்ப வந்து பெருசாக சொன்னால் தான் புரியும் அப்படின்னு இல்லை. எல்லாருக்கும் பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு இந்த வேர்டை ஆல்ரெடி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அதை ரிலேட்டடாக சிம்பிளாக சொன்னால் போதும். ஒர்க் தெரியாதவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கும் உட்காந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தமிழில் வந்து பேசினா வந்து புரியுமா? புரியாது. தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி பேசினா புரியுமா? புரியாது. அந்த மாதிரி தான் யாருக்கு எப்படி கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டைரக்ட் டிஸ்கஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். அடிக்கடி போய் ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்துட்டு அவங்களே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் போயிடும். இத்தனை வாட்டி வந்து எதுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் பேசுகிறது வந்து எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டோக்கால் வந்து போயிட்டுருக்கா, ஒரு ப்ராப்பரான வழியில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியணும். அதுவும் ஒரு கம்யூனிகேஷனோட ஒரு வழி தான். உங்கள் டீமில் இருக்கவங்க வந்து உங்கள் கூட ப்ராப்பராக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போகுதா, இல்லை நடுவில் ஏதாவது இப்போ 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 பேர் கரெக்டாக போயிட்டு 3 பேருக்கு கரெக்டாக இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. தெரிஞ்சிருக்கும். ரொம்பலாம் பேச விரும்பல. பாசிட்டிவிட்டி ஒர்க்கை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.